நண்பர்களே, இன்றைக்கி தலைமுடி அடர்த்தியாக வளரணும், நீளமாக வளரணும், கொத்து கொத்தாக வளரணும், காடு போல் வளரணும், அதே மாதிரி பொடுகே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே. இது வரைக்கும் யார் யாரும் சொல்லியிருக்காங்களே என்னன்னு தெரில. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் புதுமையாகவும் இருக்கும். ஆனால் செஞ்சு பாருங்கள், மிக எஃபெக்டிவாக இந்த ஆயில் ஒர்க் அவுட் பண்ணும். என்னென்னா இங்கே பாருங்கள், நீங்கள் மேலே பார்க்குறது ஆலம் மரம், அதில் பழங்கள்லாம் இப்போது காய்ச்சிட்டு இருக்கு. அதுலேருந்து இருக்கிற விழுது, ஆலம் வேர்லேருந்து பாருங்கள், இந்த விழுது இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பாருங்கள், இந்த மாதிரி விழுது இளம் விழுதா என்ன பண்ணணுன்னா, இந்த விழுதுகள் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இளம் விழுது இருக்குல்ல, இந்த விழுதெல்லாம் பிச்சிங்கன்னா வராது. இந்த இளம் விழுது இருக்குல்ல வெள்ளையா, இந்த விழுதை இது உடச்சிங்கனாவே வந்துடுங்க. பாருங்கள், இது உடச்சிங்கனாவே வந்துடும், இது உடச்சிங்கனாவே வந்துடும். தெரியுதுங்களா? இது மாதிரி இந்த விழுந்தை சும்மா உடச்சிங்கன்னா பாருங்கள், இது உடச்சிங்கன்னா உடையும். மீது எதுவுமே உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நல்லா அரைச்சி உள்ளே ஊற்றி இளந்தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொச்சி இது நல்லா இதில் இருக்கிற எசன்ஸ்லாம் அதில் இறங்கின பின்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 3 நாள் அப்படியே சூரிய ஒளியில் வச்சுருங்க. 4ஆவது நாள் அப்படியே வடிகட்டிடுங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு யாருக்கெல்லாம் தலைமுடி அடர்த்தியாக நீளமாக வருதுன்றவங்களோ அவங்களாம் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா, யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா? தலை சூடாக இருக்குது, எப்போ பாரு கண்ணெல்லாம் எரியுதுன்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் மேலே மேலே சரியாகும். தலைமுடி கொத்து கொத்தாக கொட்டுதுன்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஸ்டாப் ஆகும். தலைமுடி நல்லா வளர ஆரம்பிக்கும். உள்ளே இருந்து வர்ற தலைமுடி வேர்கள் இருக்குல்ல, அது ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, விட்டமின் இ அதிகமாக உள்ள காய்கறிகள் எடுக்கலாம். குறிப்பாக பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம், அருமா கீழநல்லி வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரைகள் எடுத்துக்கலாம். பொடுதலை அரைச்சி வாரத்துக்கு 2 முறை தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நல்லா தூங்குங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க, பயம் இல்லாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த தலைமுடி வளர்கிறதுக்கு இது அவ்வளோ அற்புதமான ஒரு ஆயில். இந்த வேர்லேருந்து எடுக்கிற ஆயில் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். இது வரைக்கும் யாருக்கும் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இது மாதிரி வேர் எடுத்தாங்கன்னா தான் ஒர்க் ஆகும். நார்மல் வேர் எடுத்து இடித்து அரைக்காதீங்க. இது மாதிரி உடச்சா கையில் உடையணும். அது மாதிரி வேர் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு தலைமுடிக்கு ஏரல் காய்ச்சி தடவிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமாக தலைமுடி வளரும். நன்றி.